அவங்க கூட கூட்டணியில இருக்கிற போது அவங்கள நல்லவர் அப்படின்னு சொல்றீங்க, எதிர்கட்சியான பிறகு கருப்பு கொடி காட்டுறீங்களே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி திமுகவை பார்த்து பயங்கரமா கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாரு. இப்படி அதிமுகவும் திமுகவும் மாத்தி மாத்தி பிரச்சாரத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தாவேக தலைவர் விஜய் என்ன பண்ணாருன்றத பார்ப்போம். அதிமுக திமுக தேர்தல் அறிக்கை ஒரே மாதிரி இருக்கு, எந்த வித்தியாசமும் இல்ல அப்படின்னு விஜய் விமர்சனம் பண்ணிருக்காரு. இன்னைக்கு அவர் தாவேகா தேர்தல் அறிக்கைய புத்தகமா வெளியிட்டு இருக்காரு. விஜயோடைய வாக்குறுதிகள் உண்மையாவே வித்தியாசமா இருக்கா இல்ல பெயரை மட்டும் மாத்தி இருக்காங்களான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மற்றும் பலர் மாதிரி அள்ளி விடுற அவசர அறிக்கைன்னு இல்லைன்னு சொல்றோம். திமுகவும் மற்றும் பலரும் ஒண்ணுதான்னு நாம சொன்னோம் இல்லையா? அது ஏன்னு உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரே ஒரு காரணம் சொல்றேன். ரெண்டு பேரும் விட்ட தேர்தல் அறிக்கையை எடுத்து பாருங்க. ஏதாவது 1-2 பாயிண்ட் கொஞ்சம் ஒரே மாதிரி இருந்தா பரவாயில்ல. ஆனா அவங்க என்ன பண்ணி இருக்காங்க தெரியுமா? ஒருத்தர் 10,000 கொடுத்தா இன்னொருத்தர் 8,000க்கு கூப்பன் கொடுக்குறாரு. ஒருத்தர் ஃப்ரிட்ஜு கொடுத்தா இன்னொருத்தர் ஃப்ரிட்ஜு வாங்க டோக்கன் கொடுக்குறாரு. ரெண்டு பேருமே மீனவர்களுக்கு 12,000 ரூபா கொடுக்குறாங்க. ரெண்டு பேருமே பெண்களுக்கு 2,000 ரூபா கொடுக்குறாங்க. இப்படி ரெண்டு பேரும் ஒரே தேர்தல் அறிக்கையை பேரை மாற்றி கலரை மாற்றி தந்திருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வேற வேற இல்லை, ஒரு குடையின் கீழ் இருக்க கொள்கை கூட்டம்தான். ஆனால் இந்த ரெண்டு ஊழல் கூட்டம் மாதிரியெல்லாம் நாம் ஏமாற்றவே மாட்டோம். நமக்கு மக்கள் தான் முக்கியம், அவங்க மனசு தான் முக்கியம், அவங்க வாழ்க்கை தான் முக்கியம். 60 வயதிற்குள் உள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவியின் வங்கி கணக்கிலும் நேரடியாக மாதம் 2,500 ரூபாய். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுதோறும் 6 விலையில்லா கேஸ் சிலிண்டர்கள். ஏழை குடும்பங்களை சேர்ந்த ஒவ்வொரு மணப்பெண்ணுக்கும் திருமணத்திற்காக 1 சவரன் 8 கிராம் தங்கமும் மற்றும் ஒரு தரமான பட்டு சேலையும். இளங்கலை முதல் முனைவர் பட்டம் வரை ரூபாய் 20 லட்சம் பிணையில்லா கல்வி கடனுக்கான உத்தரவாதம். ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் 25 லட்சம் வரையிலான யூனிவர்சல் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஒவ்வொரு குடிமகனுக்கும் இலவச வருடாந்திர சுகாதார பரிசோதனை மற்றும் அனைவருக்கும் மலிவு விலை மருந்துகள் வழங்குதல். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தவர்களில் வேலையில்லாத ஒவ்வொரு பட்டதாரிக்கும் மாதம் ரூபாய் 4,000 மற்றும் ஒவ்வொரு 12ஆம் வகுப்பு ITI டிப்ளமோ படித்தவர்களுக்கு மாதம் 2,500 ரூபாயும் கொடுக்கப்படும். ஆண்டுதோறும் 5 லட்சம் இன்டர்ன்ஷிப் பயிற்சியின் போது பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 10,000 மற்றும் ITI டிப்ளமோ படித்தவர்களுக்கு மாதம் ரூபாய் 8,000. 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களிலிருந்து பெறப்படும் அனைத்து பயிர் கடன்களுக்கு முழு தள்ளுபடி. 5 ஏக்கருக்கும் அதிகமான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் பெறும் வேளாண் கூட்டுறவு சங்க பயிர் கடன்களுக்கு 50% தள்ளுபடி.